ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக நான் வந்து இன்றைக்கி அவலில் வச்சு அவல் பாயாசமும் அவல் லட்டும் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமிக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு அவல் பாயாசமும் அவல் லட்டு வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். நான் பண்ணுற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியுமே. இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே நான் வந்து அவலை வச்சு தான் நீங்கள் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது, வெள்ளை அவல், சிவப்பு அவல்னு. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை அவலை வச்சு தான் நான் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வெள்ளை அவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து லேசாக பேப்பர் மாதிரி இருக்கும். ரெண்டு அவல் இருக்கும். நான் வந்து கெட்டியான அவல் எடுத்திருக்கேன் நான் பாயசம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிற அவல் வாங்கிக்கோங்க, திக்காக இருக்கும். இந்த அவல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பாயாசம் பண்ண போகிறோம். இதை பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து பாயாசம் வந்து குலையாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அவலை நம்ம வந்து ட்ரையாக வந்து வறுத்துக்க போகிறோம். ஆயில் எதுவுமே சேர்க்காதீங்க, வெறும் தான் நம்ம வந்து போட்ட அவலை பேனில் நல்ல கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகிடும். நம்ம கையில் எடுக்கும்போது அந்த அவளோட ஹீட் இருக்கும், அந்த ஹீட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து வெள்ளை அவலில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து சிவப்பு அவல் கூட கடையில் விற்கிறாங்க பாருங்கள், அதை கூட நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை அவலில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஹீட் ஆகிடுச்சு, போதும் நமக்கு. இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இனிப்பு சேர்க்கணும், அதுக்காக நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சக்கரை கூட எடுத்துக்கலாம், ஆனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த பாயாசம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெல்லத்தை வந்து நான் மொத்தமாக காய்ச்சிக்க போகிறேன். நான் வந்து லட்டு பண்ணுறதுக்கு பாயாசம் பண்ணுறதுக்கு 2 தான் நான் பிரிச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாகு மாதிரி பதம் வர வேண்டாம், லைட்டாக நமக்கு அந்த தண்ணி ஊற்றினோடனே நல்லா கொதி வந்துச்சுன்னா போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுருக்கோம். நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அவல் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு வெல்லம் தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோ படி போடுங்க, ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வைங்க ஃபுல்லாக, நமக்கு அந்த வெல்லம் கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், அதே ரேஷியோ படி. சக்கரை சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்லத்தில் செஞ்சு பாருங்கள், அந்த பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெல்லம் கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நம்ம வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி லட்டும் பண்ண போகிறேன், பாயாசமும் பண்ண போகிறேன். அதனால் நான் மொத்தமாக இன்றைக்கி நான் முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பாயாசம் மட்டும் தான் பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் பாதி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பை நெய்யிலே நல்லா வறுத்து போடணும். நமக்கு அந்த கலர் சேஞ்ச் வருவாங்க பாருங்கள் லைட்டாக, அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடிக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்தாச்சு, வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவலை சேர்க்க போகிறோம். காய்ச்சின பால் தான் நான் அதை எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம ஒரு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவலை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேனில் வந்து 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுருக்கதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பால் பேனை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவலை சேர்த்துக்கலாம். பசும்பால் சேர்த்துருக்கிறதுனால ஏடு வந்து அதிகமாக கொஞ்சம் வரும், அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஏடு வராது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்க வைக்கலாம். ஸோ பசும்பால்னாலும் நமக்கு டக்கு டக்குன்னு ஏடு வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து கரண்டி வச்சு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஏடு வராமல் இருக்கும். ஸோ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு அவல் சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அவல் எல்லாமே சேர்த்துக்கலாம். அவல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாலில் போட்ட உடனே நமக்கு நல்ல ஊறி போய் உபரி அதிகமாக வரும். பார்க்கும்போது கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்க பால் எல்லாமே அந்த அவல் எல்லாமே இழுத்துக்கும், கெட்டியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் பால் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே சேருங்க, நமக்கு அவல் ஊறி வர்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி அவலை ஃபுல்லாக நான் அந்த பாலில் நல்லா குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம்.
அவல் எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். நமக்கு அவல் எல்லாமே நல்லா வெந்துடும். தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக உப்பு சேருங்க. நமக்கு அந்த பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் நல்லா வெந்துருச்சான்னு கொஞ்சம் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவல் நல்லா வெந்திருக்குது. அவல் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு அவல் எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வெல்லம் பார்த்தீங்கன்னா வடிகட்டி தான் நான் சேர்க்குறேன். டேரெக்டாக சேர்க்காதீங்க. நமக்கு மண் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் அடியில். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த அவல் பாயாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆற ஆற கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிக்கும். அவளும் நமக்கு அந்த வெல்லமும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவள் நமக்கு உப்பி வரும்னால உபரி அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ஊற்றிருக்க பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்து கூட ஊற்றி நீங்கள் அப்பப்போ குடிச்சிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அவல் பாயாசம் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அவலை வச்சு பாயாசம் பண்ணி சாமி கும்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவல் லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நீங்கள் அவல் லட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவல் கெட்டியாக வாங்காமல் லேஸாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது நமக்கு லைட்டாக காற்று மாதிரி இருக்கும், பேப்பர் மாதிரி சொல்லப்போனால் லேஸாக இருக்கும், ஒல்லியாக. இந்த மாதிரி அவல் வாங்கிக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அவலை எல்லாத்தையுமே நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அவலை சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் அவல்லே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்டு கிட்ட நம்ம செய்யலாம் தாராளமாக. இந்த மாதிரி கப்பு ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே அளந்து போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அவலை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். கரண்டி வச்சு ஃபுல்லாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா இடமும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அவலை லட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாது, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவல் எல்லாமே நான் ஒரு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கை வச்சு பாருங்கள். அவல் சூடாகிடுச்சான்னு கை வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சூடு ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூடாக ஆகட்டும். அதனால் கொஞ்சம் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவல் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேஸில் எடுத்து நம்ம அவலை நல்லா ஆற வச்சுக்கலாம். அவலை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். சூடு எல்லாமே எனக்கு போயிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரை சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அவல் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. மிக்சியை க்ளோஸ் பண்ணி கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு லட்டு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. என்ன தான் அரைச்சாலுமே லைட்டாக கொரன்னு இருக்கும். ஸோ பரவாயில்ல. ஸோ இது நம்ம அப்படியே வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவல் எடுத்தேன் பாருங்கள், அதே கப்பு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் இதையுமே நல்லா பொடி பண்ணி நம்ம அதை அவலில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சிருந்தோம் பாருங்கள், அதே மிக்சியிலேயே நான் தேங்காய் நான் அரைச்சிக்க போகிறேன். தேங்காய் நல்லா ஃபைனாக தேங்காய் துருவல் ஆற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். நெய் ஊற்றி நான் முந்திரி பருப்பு வறுத்தேன் பாருங்கள், அதே பேனே நான் யூஸ் பண்ணி நான் தேங்காய் நான் அந்த நெய்யிலே வறுத்துக்க போகிறேன். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இதில் சேர்த்து தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நமக்கு லைட்டாக ஈரமாக இருக்கும். ஸோ அந்த ஈரத்தோடு நீங்கள் லட்டு பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குனா நமக்கு லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நான் தேங்காய் ஃபுல்லாக அந்த கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா பவுட்ரு மாதிரி நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு லட்டு செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நமக்கு கெட்டு போகாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். தேங்காய் துருவல் இந்த மாதிரி தூவும்போது நமக்கு அப்படியே லேயராக இருக்கும், அந்த தனித்தனியாக இருக்கும். அதில் சுத்தமாக ஈரமே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம அந்த தேங்காய் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தேங்காயில் ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நான் அந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை லைட்டாக ஆற வச்சிடலாம்.
இந்த ஆற வச்ச தேங்காயில் நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம் லட்டு பண்ணுறதுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து அவலை வந்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த அவல் பொடியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துருந்தோம். திரும்பி நம்ம சேர்க்கும்போது வெல்லத்தை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவல் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும், ஊறி போய் இருக்கும். அவல் வந்து நம்ம வந்து அப்படியே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி வெல்லம் சூடு பண்ணி சேர்க்கும்போது நமக்கு அவல் நல்லா உபரியாகி வரும், நிறைய வரும் குவான்டிட்டி. ஸோ ஊற்றின வெல்லத்துக்கு நமக்கு அந்த மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வெல்லம் கம்மியாக இருக்குது தண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் தண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துருந்தோம் பாருங்கள், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போதே இந்த அவல் லட்டு பிடிச்சி வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக எனக்கு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அவல் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரி கையால் வந்து நல்லா உருட்டிக்கோங்க, அழுத்தி உருட்டிக்கிட்டு அப்படியே 2 கையால் ரவுண்ட் பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும் இந்த அவல் லட்டு. இந்த அவல் லட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா. என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய லட்டு வச்சு நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோகுலாஷ்டமி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு. இதே லட்டு மாதிரி நீங்கள் வந்து சிவப்பு அவல் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த அவலை பிடிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கிரிஸ்ப்னஸ் வரும். நமக்கு அந்த சூடாக இருக்கும் போதே நமக்கு நல்ல பால் மாதிரி திரண்டு வரும். ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு வந்து உதிரி உதிரியாகிடும், பிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முந்திரி பருப்போடு அந்த லட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு ஒரு வாய் நம்ம சாப்பிடும்போது அந்த லட்டு கடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிற அவல் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக லட்டாக நம்ம பிடிச்சி வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் அவல் லட்டு எப்படி பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அவல் பாயாசம் எப்படி பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். இந்த அவல் லட்டை பிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இது சாஃப்ட்னஸோடு இருக்குதுன்னு. பிக்கும் போதே அந்த லட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் அவல் லட்டும் அவல் பாயாசம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமி செஞ்சு சாமி கும்பிடுங்க. எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.